ஓகே, இன்றைக்கு விநாயகரோட உங்களுக்கு 21வது பிறந்த நாள் முன்னிட்டு 21,000 ரூபாய் காசு இதில் வந்திருக்கு. அப்படியே லட்சுமி வந்திருக்காங்க. ஓகே, இதே மங்களை வையுங்க. ஓகே, முன்னுக்கு வைங்க, சரி முன்னுக்கு வைங்க. ஓகே, யார் யாரு தேங்க்ஸ் மட்டுமா? மிஸ் யூ. ஓகே, அப்பா சந்தோஷப்படுவாரு என்ன? வணக்கம். வணக்கம். ஓகே, இன்னைக்கு என்ன கொண்டாட்டம்? பர்த்டே, பிறந்த நாள் எப்படி சொல்றாங்க என்ன? அப்படியே இல்லாடி. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 21. ஓகே, உங்களுடைய பேர்? டிஷாலினி. டிஷாலினி. ஓகே, டிஷாலினிக்கு இன்னைக்கு 21வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய நிசா சர்ப்ரைஸ் ஊடாக யாரோ ஒருத்தங்க எங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் உங்களுக்கு மனப்பூர்வமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. டிஷாலினிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? கிருத்தியா. கிருத்தியா யார் அவங்க? காசிம். காசிம் மச்சான். மச்சான் எங்க இருக்காங்க? சுவிஸ்ல இருக்காங்க. கிருத்திகா நோ இல்ல, வேற யாரும்? கிருத்தியா பிரிந்தியா. கிருத்தியா பிரிந்தியா. பிரிந்திகா. ஓகே, எத்தனை சவரங்க நீங்க? 3 பேர். யார் யார்? அக்கா, நான், தங்கச்சி. அக்கா, நீங்க, தங்கச்சி. ஓகே, அப்ப வேற ஒரு செய்யறதுக்கு இல்லையா? அவங்கள தவிர்த்து செய்யறதுக்கு ஒரு ஆக்கள் இல்லையா? ஏன் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு அவேதான். என்னத்துக்கு அவங்களை கெஸ் பண்றீங்க? அடுத்த உடனே 2 பேரையும் சொல்லிருக்கீங்க, என்னத்துக்காக? என்ன ரீசன்? இல்லாட்டி யாரும் சொன்னாங்களா அவங்கள்ட்ட இன்னைக்கு சர்ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி? இல்லதானே? ஓகே, இது அங்க பாக்குறீங்களா தான் கேக்குறேன். ஏதாவது குழு தராங்களோ தெரியல, யாராவது காட்டி கொடுத்து கண்டுபிடிச்சா வந்து பாட்டு பாடணுமா? ஓகே, வேற? ஐயோ, அப்பா சொல்லட்டான். அப்பா 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 எங்க நிக்கிறார்? என்ன பேர் அப்பாக்கு? ரமணகிருஷ்ணன். ரமணகிருஷ்ணன். ஓகே, எங்க நிக்கிறார்? கனடா. அப்ப என்னதுக்கு அப்பா விட்டுட்டு அவங்கள கெஸ் பண்ணுவீங்க? இல்ல, அப்பா கனடா நிக்கிற மறந்துட்டேன். அப்பா கனடால நிக்கிற மறந்துட்டாங்க. ஐயோ, அப்ப அப்பா மறக்கல தானே நீங்க? இல்ல, இங்க இருக்கிறார் அப்படி நினைச்சிட்டு. ஓ, நீங்க அப்ப அப்பா உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறார், இங்க இருக்கிறார் என்ற ஒரு இணைப்புல அப்பா மறந்துட்டீங்க. கனகாலமா அப்பா போய்? கனகாலமா அப்பா போய்? கனகாலமா போன் சைலண்ட். ஒரு வருஷம். ஓகே, அதனால அப்பா இங்க இருக்கிறான்னு நினைச்சிட்டீங்க. ஓகே, அப்ப செய்து பேரா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நாட்டு ஏற்பாடு, அப்பா அப்பாட ஏற்பாடு. பின்னதுக்கு அப்பா சர்ப்ரைஸ் அனுப்புவோம் உங்களுக்கு. சரி, அப்பா தவத்தி வேற யாரு? நாங்க இப்பதான் குழப்பி கேட்போம். 3 பேர்ல இருக்கும். 3 பேர்ல யாராச்சும் தான் இருக்கும். 3 பேர்ல வேற ஒருவரும் இல்ல செய்யறதுக்கு. யார சொல்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா அஞ்ச பாங்க, பாட்டு பாடுங்க, ஓடியாங்க. அம்மாவா? ஓகே, அம்மா தான் கூப்பிட்டு விடணும் பாட்டு பாடுறது. சரியா? ஓகே, சொல்லுங்க, வேற யாரு? வேற சித்தப்பா. சித்தப்பாக்கு என்ன பேர்? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். அவர் எங்க நிக்கிறார்? கனடா. கனடால நிக்கிறாங்க. ஓகே, அப்ப நீங்க அங்க நிக்கிறாங்கள தான் சொல்றீங்க. அதாவது பொருள்ல நிக்கிறாங்கள தான் கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப இங்க நிக்கிறார்கள் ஒரு வரையும் கெஸ் பண்ணல. அப்ப அம்மா கிஃப்ட் தந்துட்டாங்களா? என்ன தந்தாங்க இன்னைக்கு பிள்ளைக்கு? ட்ரெஸ் எடுத்து தந்தவா. ஓகே, வேற? வேற ஓகே, அப்ப பிரான்ஸ் ஆக செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அப்படியா? அப்படியா? இல்லாட்டி நீங்க கேக்குறீங்க இதெல்லாம் அவங்க எங்க சர்ப்ரைஸ் செய்ய போறாங்க, நேர்ல வந்து நிக்கிறாங்க, செய்வாங்களா? ஒருவேளை பிரான்ஸ் சைட்டால இருந்து வந்துட்டா என்ன செய்வோம்? இருக்காது. அவ பாத்தீங்க, நான் சொன்னதால என்ன நீங்க கெஸ் பண்றது எனக்கு விளங்குது. இவங்க செய்ய மாட்டாங்க. சரி, இவ்வளவு பேரையும் சொல்லிருக்கீங்க. அவங்களை தவிர்த்து வேற யாரும் இருக்கா? இந்த மக்கள் இருக்கிறாங்களா? புரியல. இது இங்க இருந்தாலும் வந்திருக்கு, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கு. ஒன்று யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கு. வேற இருக்கும் என்ன? அங்க கேள்வியுடையது. நாங்க எல்லாம் கதை கேட்கிறோம். நீங்க அப்புறம் நாங்கள் கமரா திருப்பி அங்கால கேட்போம். நீங்க கண்டுபிடிங்க. யாரா இருக்கும்? தெரியலையா? சரி, அப்ப நாங்க என்னென்ன வந்திருக்கணும் அம்மா. ஓகே, நாங்கள் எந்த ஒரு காரியம் செய்யறாலும் விநாயகரைத்தான் முன்னுக்கு வைப்போம். சரியா? ஓகே, இன்றைக்கு விநாயகரோட உங்களுக்கு 21வது பிறந்த நாள் முன்னிட்டு 21,000 ரூபாய் காசு இதுல வந்திருக்கு. அப்படி எங்களை அவ்வளவு வைக்கணும். ஓகே, அதோட லக்ஷ்மி வந்திருக்காங்க.
ஓகே, இதே மங்கள வையுங்க. உங்களுக்கு தட்டம் கூட தாரம்னா நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் கொண்டு போறோம். சரியா, பிரச்சனை இல்லையா? ஓகே, முன்னுக்கு வைங்க, இங்கே முன்னுக்கு வைங்க. ஓகே, யாரா இருக்கும்? மச்சியாக்களா தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? அப்பா சொல்லியிருக்கிறீங்க, சித்தப்பாவை மற்ற 2 மச்சியாக்களை சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு பேருக்குள்ளேயும் யார் செய்திருப்பாங்க? ஐயோ, இவ்வளவு பேருக்குள்ளேயும் யார் செய்திருப்பாங்க? சரியா தெரியல. சரியா சொல்ல தெரியல. சரியா சொல்ல தெரியலையா? கெஸ் பண்ணுங்க பாப்போம், யார் வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். சரியா அப்படியான்னு சொல்றோம். மச்சியாக்கள். ஓகே, அப்ப மச்சியாக்கள் என்றால் தந்தாக்கள் இதை தந்துட்டு அப்ப தெரியாத சொல்லாதாக்களும் நாங்க கொண்டு போறோம். ஓகேவா? சரி, இது வந்து அப்பாக்கு என்ன பேர் சொன்னீங்க? ரமணகிருஷ்ணன். ரமணகிருஷ்ணன். ஓகே, ரமணகிருஷ்ணன். சித்தப்பாக்கு என்ன பேர் சொன்னீங்க? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ஓகே, சித்திக்கு? சித்தியோ கல்யாணம் கட்டிட்டாங்களா? சித்தப்பா. சித்தப்பா. அதான் கேக்குறேன். தர்ஷா. அவங்க பிள்ளைகளுக்கு இருக்காங்களா? தெரியுமா பேர்? சொல்லுங்க. ஜெனா, ரம்யா, திலக்ஷனா. ஜெனா, ரம்யா, திலக்ஷி. ஓகே. அவங்கள்ட்ட இருந்துதான் ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்குது. சித்தப்பா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் தானே? என்ன? ஓகே, கனடால இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சார்பா இன்றைக்கு அவங்க சித்தப்பான்றது அவங்களும் ஒரு அப்பா ஸ்தானம் தானே, என்ன அப்பா அம்மா ஸ்தானம் தான், சித்தப்பான்றது. ஓகே, அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. அதே போல அப்பா என்ன பேசுறீங்க? அப்பாக்கு ரமணகிருஷ்ணன். ரமணகிருஷ்ணன். அப்பா கனடால போனது மறந்து வெளிக்கிறீங்க பாருங்க. இது எனக்கு மட்டும் சுற்றி இருக்கிற ஆக்களுக்கே ஆச்சரியம் இருக்கு. என்ன அப்பா கனடால இருக்கிறதே மறந்துட்டேன்னு சொல்லிருக்கிற ஆச்சரியம் இருக்கு. அந்த அளவுக்கு அப்பால பாசம் வச்சு இருக்கிறீங்க. அப்பா வந்து கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன? ஓகே, கனகாலமா இவ்வளவு வயசு வரைக்கும் இருந்துட்டு திடீரென்று ஒரு ஆக்கள் நம்மளை விட்டு தொலைதூரத்துல போய் இருந்தால் அது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தொலைதூரத்துல இருந்தாலும் அப்பா இன்றைக்கு என்னுடைய மகளுக்கு வந்து இந்த நாள்ல அங்க செய்யறாக இருந்தாலும் என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் இல்லை என்றதை வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதே போல எனக்கு மனவருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா ஒரு 22,000 காசு அப்பா அனுப்பியிருக்கிறேன். சரியா? அதோட நீங்க முன்னுக்கு சொன்னீங்களே ஒரு ஆக்கள் என்ன பேசுனீங்க? பிரிந்திகா. கனடாவிலையும் சுவிஸ்லயும் இருக்காங்க. என்ன? கிருத்திகா வந்து சுவிஸ்ல இருக்காங்க, பிரிந்திகா வந்து கனடால இருக்காங்க. எடுத்தோடனே அப்பா விட்டுட்டு நீங்க மச்சான் மேரில் அவ்வளவு நம்பிக்கை பாருங்க. மச்சான் மேர எடுத்த உடனே டக்குனு மச்சான் மேர கெஸ் பண்ணுங்க பாருங்க. ஓகே, அவங்களும் இந்த நாள்ல வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சரி, இப்ப என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா இல்லாட்டி வேலை செய்யறேன்? ஓகே, ஒர்க் பண்றீங்க. சரி, அப்ப ஒரு பெற்றோர்கிட்ட இதுவும் வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றதான் ஆசைப்படுவாங்க. உண்மை இல்லையா? சரியா? எனக்கு அப்பா அன்றைக்கு போய் அங்க கனடாவில் கஷ்டப்படுறாருன்னு அது யாருக்காக? பிள்ளைகளுக்காக. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு லட்சியத்தை அடையணும்ன்றது எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதான் எந்த ஒரு தாயும் தகப்பனும் ஆசைப்படுவாங்க. உண்மை இல்லையா? என்ன அப்பா பாசமா ரொம்ப உங்கள? நீங்க எவ்வளவு பாசம் அப்பாலே? அப்பாலே அம்மாலே பாசம் கூட? 2 பேரையும் அப்படிதான் இருக்கணும். 2 பேரையும் சரிசமமா வைக்கணும். அம்மாக்கு அதிகமாகவும் அப்பாவுக்கு அதிகமாகவும் அப்படி இல்லாம சரிசமமா வைக்கணும். வேண்டாம், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான். சரியா? ஓகே, அப்படித்தான் பிள்ளைகளை வந்து அவங்க பார்த்து ஒரு இதையும் இதண்டி பிள்ளைகளை பாதுகாப்பா வளர்ப்பாங்க. அதே போல இன்றைக்கு இந்த தருணம் உங்களுக்கு இந்த அழகான ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. சரி, 3 பேருக்கும் தனித்தனியா சொல்லப்படுறீங்களா இல்லாட்டி சேர்த்து சொல்லப்படுறீங்களா? நன்றி. சேர்த்து. சரி, ஓகே, அவங்களை சொல்ல விடுங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அப்பாவுக்கு சொல்லுங்க முதல். அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? அப்பாவுக்கு தேங்க்ஸ் மட்டுமா? மிஸ் யூ. ஓகே, அப்பா சந்தோஷப்படுவாரு. என்ன? ஓகே, அதே போல பெரியப்பாவா? சித்தப்பா என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ், மிஸ் யூ. ஓகே, மச்சியாக தேங்க்ஸ். ஓகே, சரி. ஓகே, எல்லாருடைய சார்பாகவும் சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி, என்ன பேர் சொன்னீங்க உங்களுக்கு? ஷாலினி. சரி, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you.
ஹாப்பி பர்த்டே டியர் விலாசினி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, விசாலனிக்கு வந்து இந்த 21வது வயசுல வந்து இந்த ஒரு சர்ப்ரைஸ் ஒரு மெமரிஸா எப்பவுமே ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஓகே, இவ்வளவு பேரும் எனக்கு செய்திருக்கிறாங்க இந்த 21வது வயசுலன்னு சொல்லி எப்பவுமே ஒரு மெமரிஸா இருக்கும். அதே போல இந்த சர்ப்ரைஸ் தந்த எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய நிசா சர்ப்ரைஸ் சார்பாகவும் நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மிக்க நன்றி.